அது எப்படிங்க ஒரு பொண்ணால் எந்த பையனை பார்த்தாலும் அவங்க கூட படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ இதை நான் சொல்லும்போதே உங்களுக்கு கேட்கறதுக்கு அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இல்லை. அப்போ இதை பண்ண அந்த பொண்ணு அந்த டைமில் எப்படி ஊரில் தலையை காமிச்சு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்கே டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தேன், சின்ன பசங்க யாராச்சும் 18 வயசு கீழே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ கிடையாதுங்க, அப்படியே மாற்றிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்க போயிருங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாக நடந்த கதைங்க. அதாவது 2018 கேரளாவே உலுக்கிய ஒரு தரமான ஒரு கிரைம் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கதை. யாருடைய கதைனா சௌமியா அப்படிங்கிற, இது எல்லாத்துக்கும் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாம் பண்ண அந்த ஒரு பொண்ணு சௌமியா அப்படிங்கிறவங்க தன்னுடைய ஒரு கேவலமான அந்த ஒரு ஆசைக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பிளான் பண்ணி போட்டுதல்ல ஒரு கதை. ஸோ இந்த கதை இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு போட்டு போயிருங்க. டேரெக்டாக சௌமியா மேடம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போயிடலாம். அதாவது அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகுதுங்க. ஒரு 30 வயசு இருக்குது. 30 வயசில் ஒரு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை வந்துட்டு 1.5 வயசு இருக்கும்போது 2012 செத்து போகிறாங்க. அந்த குழந்தை எப்படி இறந்து போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை இறந்து போயிருக்குது. முதல் டெத்து அவங்க வீட்டில் யூஸ்வலாக இறந்து போன டெத்து. அந்த முதல் டெத்து அந்த ஒரு 1.5 வயது குழந்தை தான். ஸோ அதுக்கப்புறம் நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்குதுங்க. அவர் இந்த சௌமியாவுடைய கணவர் இருக்கார் பாருங்க, அவருக்கும் சௌமியாவுக்கும் ஒத்தே வரல. அவர் வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்க கூட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தனியாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் இந்த சௌமியா இருக்காங்க இல்லையா, இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒருத்தர் கூட குடும்பம் நடத்த முடியாதாங்க. ஸோ யாரை பார்த்தான்னு சொன்னால் இல்லையா, 16 வயதுலேருந்து 60 வயசு நபர் வரைக்கும் எல்லாருக்கூடையுமே பாலியலில் அந்த ஒரு இதில் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த லெவலில் அந்த விஷயத்தில் அடிக்டாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, அப்படியே போயிட்டு ரூம் போட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ கணவரும் இல்லை இல்லையா, அப்போ இன்னொரு துணை தேடுறதுக்காக அதே 2012 இன்னொருத்தரை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா கிஷோர் அப்படிங்கிறவர். ஸோ இவர் கூட இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கூட இருந்துட்டு இருந்திருக்காங்க. எப்படி 2 குழந்தைகள் இருந்தும் இந்த பொண்ணு வந்துட்டு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது கூட அந்த கிஷோருக்கும் இந்த பொண்ணு உண்மையாக இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு யாரை பார்த்தாலும் போகிற பழக்கம் இருக்கிறதுனால அந்த மாதிரி அப்போவுமே ஒரு சில மற்ற ஆண்கள் கூட போயிட்டு பழகிறது, இந்த மாதிரி தப்பான பாலியல் உறவில் ஈடுபடுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் நல்ல பார்த்துக்கிட்டு தான் அந்த கிஷோர் என்ன பண்ணுறாருன்னு அங்கே பாருமா, எனக்கு நீ தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரிப்படல, யார் கூப்பிட்டாலும் பைக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த விஷயத்தில் ஈடுபாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமணமும் பண்ணலை, லிவிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பிரிஞ்சிடலாம் சுமூகமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிஷோர் 2013 ஒரு வருஷம் அந்த பொண்ணு கூட இருந்துட்டு அவர் அந்த பொண்ணை விட்டு போகிறாருங்க. ஸோ இப்போ கிஷோர் போனதுனால என்ன ஆகுதுன்னா இன்னுமே இந்த பொண்ணு இன்னும் ஃப்ரீடமாக சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு வைங்களேன், திருமணம் ஆச்சுன்னா இன்னொரு பையன் கூட பழகிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுக்கோ ரொம்ப பயந்து பண்ணணும். அதே மாதிரி இன்னொருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்த்து பயந்து பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ யாருமே இல்லை, கணவரும் இல்லை, லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த லவ்வரும் இல்லை. அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் யார் கூப்பிட்டாலும் போகலாம், யாருக்கிட்டையும் நம்ம பயப்பட வேண்டாம், எப்படி ஜாலியாக சுதந்திரமாக சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த பொண்ணு சுதந்திரமாக என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி சுற்ற ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. யார் கூப்பிட்டாலும் போயிட்டு அந்த மாதிரி வேலையில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்குது. நாளும் 2018 ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த பொண்ணு சௌமியாவுக்கு ஐஸ்வர்யான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 9 வயதில் ஒரு அழகான சின்ன ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா டெய்லி நைட்டு வந்து சௌமியா அவங்க வீட்டில் தான் தூங்குவாங்க. அவங்க வீடு நான் சொல்கிறது சௌமியா வீடு அம்மா வீடு இருக்கு பாருங்க, அவங்க வீட்டில் தான் வந்து தூங்குறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் நைட்டு தான் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த அம்மாவை காணலையே, அதாவது ஐஸ்வர்யா பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த சௌமியா அந்த பொண்ணை காணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சின்ன குழந்தை 9 வயசு குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க, அம்மா எங்கே போனாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு அதாவது ரூம் டோரையாக திறந்து பார்க்க போயிருக்காங்க. அப்படி பார்த்தா பக்கத்து ரூமில் அவங்க அம்மா நிர்வாணமாக படுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கூட இன்னும் 2 பசங்க, ஒருத்தர் இல்லைங்க 2 பசங்க நிர்வாணமாக இவங்க அம்மா கூட படுத்திருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை அந்த 9 வயது பொண்ணு அன்னைக்கு கண்ணால் பார்த்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய அம்மா இந்த மாதிரி இன்னொரு 2 பேர் கூட நிர்வாணமாக அதுவும் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு படுத்துட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்த அந்த பொண்ணு அன்னைக்கு மனதளவில் எந்த லெவலில் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இப்போ கூட நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்காங்க, 9 வயது பொண்ணு. இப்போ இந்த பொண்ணு பார்த்துருச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணை போட்டு அடிச்சு, இங்கே பேர் நீ சரிப்பட்டு வர மாட்டேங்கலாம், வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணை அமுச்சு விட்ருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் காலையில் இப்போ சௌமியாவுடைய அம்மா இருக்காங்க பாருங்க, அதாவது ஐஸ்வர்யாவுடைய பாட்டி, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ராத்திரி அம்மா இன்னும் 2 பேர் கூட தப்பாக இருந்தாங்க, ட்ரெஸ்லாம் படுத்திருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களை அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டாங்க. இப்போ சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சௌமியாவுடைய அம்மா சௌமியா பார்த்து இங்கே பாரு நீ பண்ணுறதுலாம் சரியில்லை, எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க தெரியுதா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சௌமியாவுடைய அம்மா. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ தான் சௌமியா ஒரு பிளான் பண்ணுறாங்க. சரி நம்ம பண்ணுற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைக்கும் தெரிஞ்சிருச்சு, அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, இப்படி இவங்க இதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளால நம்ம சுதந்திரமாக
சுதந்திரமாக இருக்க முடியாது, நம்ம சுதந்திரம் பறிபேறும், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு கெட்ட எண்ணம் வருது. என்ன அப்படின்னா, கணவர் போயிட்டான் ஜாலியாக இருந்தோன்னு பார்த்தா லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தன் வந்தான், அவனும் போயிட்டான் ஜாலியாக இருக்கான்னு பார்த்தா இப்போ பிள்ளை வருதுன்னு பார்த்தா அடுத்த பிள்ளைக்கு பாட்டின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்காரி வரா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை அன்னைக்கு சௌமியா எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் எப்படி கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க கொலை பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய 9 வயது பொண்ணை தான். அதுவும் எப்படின்னா 2018 ஜனவரி மாதம் 21 அந்த பொண்ணை கூப்பிட்டு மீன் இருக்குது பாருங்கள், மீனை பொறிச்சு அதில் இந்த எலி மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக தடவி அவங்க பொண்ணுக்குங்க, அந்த ஐஸ்வர்யா பொண்ணுக்கு கொடுத்து நீ சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாசமாக சாப்பாடை ஊட்டி விட்ருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன ஆயிருக்குது அப்படின்னா, அந்த நிமிஷமே அந்த சாப்பாடை சாப்பிட்ட ஐஸ்வர்யா மூச்சு திணறி என்ன பண்ண தெரியாமல் திண்டாடி தவிச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் இதை கண்ணால் அந்த அவங்க பொண்ணு கஷ்டப்படுறத அவங்க அம்மா தாய் வந்துட்டு அப்படி கண்ணால் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் பொண்ணு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் ஐயோ என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஃபுட் பாய்சன் போல கத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எல்லாரையும் கூப்பிட்டு, ஏன்னா உடனே கூப்பிட்டா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டா பொழச்சிட்டா அப்படின்னா பிரச்சனை இல்லையா, போட்ட பிளானே அவ்வளோ சாவடிக்கிறதுக்கான. ஸோ அதனால கொஞ்சம் நேரம் போக விட்டு எல்லாரையும் வர வச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே அந்த ஐஸ்வர்யா 9 வயது பொண்ணு பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. இப்போ அந்த சௌமியாவுடைய முதல் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது, அவங்களுடைய குழந்தையை அழகாக சுலபமாக கொலை பண்ணியாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுட் பாய்சனாக இறந்து போயிருக்கிறனால அந்த போஸ்ட்மார்ட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணலை, ஜஸ்ட் ஒரு நார்மலான டெத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை அப்படியே அடக்கம் பண்ணி முடிச்சிருந்தாங்களாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ அடுத்த 1.5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் அவங்களுடைய அம்மாவையும் அதே மாதிரி சேம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபுட் பாய்சன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அந்த சௌமியாவுக்கும் கொலை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கொலையில் தான் மற்ற அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கா சரி போலீஸ்காரங்களுக்கு லைட்டாக டவுட் வருது, எப்படி இப்போ தான் ஒருத்தங்க ஃபுட் பாய்சனில் இருந்தாங்க திரும்பி ஒரு ஃபுட் பாய்சனில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைட்டாக டவுட் வருது. அந்த டவுட் வந்து முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அடுத்து அவங்க அப்பாவும் அதே மாதிரி சேம் பேட்டர்னில் இறந்து போயிருக்காங்க. இப்போ டவுட் கன்ஃபார்மே ஆகுது போலீஸ்க்கு, இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சும்மாலாம் இறந்து போக மாட்டாங்க, எப்படி அதுவும் ஃபுட் பாய்சனில் ஒரே மாதிரி ஒரே பேட்டர்னில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பொண்ணுகிட்ட எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு சொன்ன விஷயம் இல்லை அவங்களுக்கு மட்டும் ஃபுட் பாய்சன் இல்லை, எனக்குமே வாமிட் வர மாதிரி தான் இருக்குது, எனக்குமே வயிறுலாம் புரட்டுது, இந்த மாதிரி பண்ணுது, எங்கள் வீட்டில் கிணத்துல தண்ணியில் தான் ஏதோ பாய்சன் கலந்துருக்கா என்னன்னு தெரியல, அந்த தண்ணியில் தான் நாங்கள் சமையல் பண்ணுவோம், அந்த தண்ணியில் தான் ஏதோ ஆகி எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்து போயிருக்காங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஃபுட் பாய்சன் மாதிரி சொல்லி பிளான் பண்ணி அட்மிட் ஆகி எல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த கேப்புக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இறந்து போனவங்க அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள், போலீஸ்காரங்க சந்தேகம் வந்ததுனால அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி போலீஸ்காரங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்குங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பொண்ணு இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிட்டி ஏரியாவில் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கிணத்துல இந்த மாதிரி விஷம் இருக்குங்கிற விஷயம் இந்த பொண்ணு சொல்கிறது மூலிமா எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது, அந்த ஏரியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஏரியா மக்கள் என்னன்னா, என்ன சார் சொல்கிறீங்க, எங்கள் வீட்லேயும் கிணறு இருக்குது, அந்த பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்கும் இப்போ ரொம்ப கிட்ட, அப்போ அந்த தண்ணி வந்து கீழே ஊற்று தானே இருக்குது, அப்போ எங்கள் வீட்டு கிணத்துலையும் பாய்சன் இருக்குமா என்ன தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் காதுக்கு வர போகுது. ஏன் அப்படின்னா, கேரளா முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய ஏரியாவே அந்த ஏரியா தானா, அவங்க எம்எல்ஏ இருந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாவே இந்த பொண்ணு இருக்கக்கூடிய சௌமியா இருக்க ஏரியாவா. முதலமைச்சர் ஏரியாலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க அப்படிங்கிறதுனா சும்மா விட மாட்டாங்க இல்லையா. அதனால முதலமைச்சரும் சேர்ந்து பயங்கரமா பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சீக்கிரம் போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுத்தது என்னங்கிறத பார்த்து முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம வந்துட்டு சௌமியாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சௌமியாட்ட போயிட்டு கேட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ முதல்ல சௌமியா திரும்பியும் அவங்க சொன்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த உங்க இறந்து போனதுன்னா ஃபுட் பாய்சன் தான், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நானும் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ரிப்போர்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது போக இந்த கிணத்துல பாய்சன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாய்சன் தான் உண்மையில இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிணத்துல இருக்க தண்ணியை கூட்டி போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் இதெல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல. அப்படி பண்ணி பார்த்தா கிணத்துல எந்த ஒரு பாய்சனும் இல்லை, அது ஒரு நார்மலாக சுத்தமான குடி தண்ணி இருந்தாங்க அந்த கிணறு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால அவங்க அப்பா அம்மா இறந்து போன அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்த்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா அதில் கிளீனாக மென்ஷன் ஆயிருக்குது, அவங்க உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அலுமினியம் சல்ஃபைடு இருந்து அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்குது. இந்த அலுமினியம் சல்ஃபைடு அப்படிங்கிறது ஒரு பாய்சன்ங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த எலிமருந்து சொன்ன இல்லையா, அதுல தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அலுமினியம் சல்ஃபைடு எப்படி இவங்க சாப்பாடுக்குள்ள வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க இன்னும் திருவி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக இவங்க இன்னும் அந்த பொண்ணு மேலே சந்தேகப்பட்டதுனால அந்த பொண்ணுடைய வீட்டை ஃபுல்லாக போயிட்டு அலசி ஆராயும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்னன்னா, அந்த பொண்ணுடைய வீட்டில் 5 மொபைல் ஃபோனு, ஒரு 8 சிம் கார்டு, அது போக ஒரு பென்ட்ரைவும் கிடச்சிருக்குது. இப்போ அந்த பென்ட்ரைவில் இருக்க விஷயங்கள், அந்த ஃபோனில் இருக்கிற விஷயங்கள் ஃபுல்லாக போலீஸ்காரங்க அவங்க இதில் சிஸ்டமில் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது இந்த பொண்ணு தான் எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை, ஏன்னா பல பேர் கூட தொடர்பில் இருந்தால் யார் யாருக்கு தொடர்பில் இருந்தால் யார் யார் கூட என்னென்ன மாதிரிலாம்
தொடர்பில் இருந்தாங்க. அந்த மாதிரியான எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட அந்த பொண்ணு அந்த பென்ட்ரைவ் மொபைலில் தான் சேர்த்து வச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இப்போ நீங்களா உண்மையை சொல்கிறீங்களா, நாங்கள் வர வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க அவங்க முறையில் அந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட விசாரணை நடத்தும் போது அந்த பொண்ணே வேறு வழி இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னுடைய வாக்குமூலத்தை போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு இப்படி ஒருத்தர் கூட மட்டும் தான் வாழணும் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது, அது போக எனக்கு இந்த மாதிரி சுதந்திரமாக இருக்கணும், யாரை பார்த்தாலும் அவங்க கூட எனக்கு தோணுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிடணும், இந்த மாதிரி மென்டாலிட்டி எனக்கு இருந்துட்டு இருக்குது, இது எனக்கு நோயா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு இப்படி தான் மைண்ட் இருந்துட்டு இருக்குது. ஸோ இது நான் எதுக்காக இந்த கொலைகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மதரா ஒரு அம்மாவா நான் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறத என் பொண்ணு வந்துட்டு ஒரு நாள் ராத்திரி பார்த்தா நான் நிர்வாணமாக மற்றவங்க கூட இருக்கிறது. ஸோ அதுலேருந்து எனக்கு பயங்கரமாக வெறியேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு காரணமாக இருந்த எல்லாருமே எனக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தோணுச்சு. ஸோ அதனால் நான் தான் இவங்களெல்லாம் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வாக்குமூலம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கண்ணூர் ஜெயிலில் வந்துட்டு போட்டுருந்தாங்க. அப்படி ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே ஜெயிலையும் ஒரு சில வேலைகள் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல நார்மலாட்டு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அதே 2018 ஆகஸ்ட் மாதம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு அது ஒரு முந்திரி தோட்டம் இருக்கும் போல், அந்த முந்திரி தோட்டத்தில் தன்னுடைய சேலையில் மரத்தில் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்களாம். ஸோ இதோட அந்த ஸ்டோரி கிரைம் ஸ்டோரி முடியுது. ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தாய் அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டதை அந்த குழந்தை பார்த்துச்சு அப்படிங்கிறது என்னால் அந்த ஸ்டோரியிலேருந்து எப்படி அதை ஜீரணிக்கிறதுனே தெரியல. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், என்னால் அதை ஜீரணிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம், அதாவது உண்மையிலே இந்த மாதிரி எதுவும் நோய் எதுவும் இருக்கா என்ன, இந்த மாதிரி ஒரு யாரை பார்த்தாலும் போயிட்டு அவங்க கூட பாலியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நோய் இருக்குதா எனக்கு தெரியலப்பா, தெரியாமல் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த பொண்ணு அப்படி தான் போலீஸ்காரங்கிட்ட சொல்லும்போது சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அது போக அந்த பொண்ணுக்கு அவங்க கொடுத்த தண்டனை சரியா, அது போக அந்த பொண்ணு தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவும் அவங்க பண்ணியிருக்கலாமா பண்ணியிருக்க கூடாதா, இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சு நான் ஷவுட் அவுட் கூட கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட பயங்கரமான இன்னொரு கிரைம் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச் கைஸ், பை.